வெல்கம் ஃபோக்ஸ். என்னடா கழுத்தில் மாலை மாதிரி ஏதோ வயர் மாதிரி தூங்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மாதிரிலாம் இல்லை, அதே தான். இது வயர்டு மைக்கு. இவன் நம்ம ஸ்டுடியோவில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். நல்ல பையன். ஆனால் இப்போ இவனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ அதில் பார்க்க போகிறோம். நம்ம வாங்கியிருக்கிறது ஜெனரோ பிராண்டில் J13 ஒயர்லெஸ் மைக் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேஞ்சு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னு சொல்லிடுறேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மைக் காரணம் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்கிற ஒரே காரணத்தில் இந்த மைக்கை சொந்த கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். நீங்கள்லாம் கன்னியாகுமரி போன ஆசைப்பட்டிருக்கலாம், காஷ்மீர் போன ஆசைப்பட்டிருக்கலாம், மலேசியா, சிங்கப்பூர், சைனா, ஜப்பான் போன ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் பார்க்கணுன்னு நினச்சோன்னே போக முடியுமோ? முடியாது. அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஒரு சேனல் இருக்குது, இந்த MG's Vlog. அது யாருன்னா அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. என்ன நம்ம சேனலில் வந்து காஷ்மீர் போயிட்டு வந்திருக்கோம், மினி சீரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து கேரளா மினி சீரிஸ் வரும், ஆலப்புழா வரும், சென்னையில் ஒரு விழாக்கு வருது, அடுத்து சைனா, ஜப்பான், லண்டன், அமெரிக்கா எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயும் கஷ்டப்பட்டுலாம் போய் தேட வேண்டாம். இந்த வீடியோட டைட்டில்லையே வார்த்தையில் எழுத்துல அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடியல தலைவரே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்த்தது அன்பாக்சிங். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்பாக்சிங். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆக்சுவலாக இந்த கேஸ் இருக்குது. கேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திறந்தீங்கன்னா 2 ஒயர்லெஸ் மைக், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஓகேயான பிளாஸ்டிக் தான். கீழே போட்டால் கண்டிப்பாக தெரிச்சிடும். பட் 2000 ரூபாய்க்கு இது ஓகே. இது மட்டும் இல்லாமல் இதில் 20 மீட்டர்ஸ் ஆஃப் வாய்ஸ் ரிசப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக இதில் 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஃபஸ்ட் டைம் அமுக்குனீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன், செகண்ட் டைம் அமுக்குனீங்கன்னா செகண்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன், தேர்ட் டைம் அமுக்குனீங்கன்னா தேர்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன். இது நான் ஸ்டுடியோ வச்சு சொல்கிறத விட அவங்க ரோட்டுக்கு போய் லைவ் டெமோ காட்டுறேன், வாங்க போகலாம். நான் இப்போது கேமரா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓவர் இப்போ ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓவர் இப்போ ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓவர் இப்போ ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓவர் எங்க இருக்கு? ஓவர் உங்க புடனைக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர் இல்லை, எந்த விதமான நாய்ஸ் கேன்சலேஷனும் இல்லாமல் நாய்ஸ் லெவல் 0ல் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக நாய்ஸ் லெவல் 1 வைக்க போகிறேன், பாருங்கள். இது நாய்ஸ் லெவல் 1ல் வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோட்டில் போயிட்டுருக்கேன், வண்டியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஹவ் யூ ஃபைன்? ஐ ஆம் ஃபைன். இப்போ லெவல் 2 வைக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நாய்ஸ் லெவல் 2. லெவல் 2ல் என்ன நம்ம சத்தம்லாம் கேட்குதுன்னு பாருங்கள். ஹவ் இஸ் த நாய்ஸ் கேன்சலேஷன்? நான் பேசுகிறது கேட்குதா? விண்டு எப்படி அடிக்குது? நான் லெவல் 3க்கு மாற்ற போகிறேன். இதான் லெவல் 3 ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன். இது எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். நல்லா கேட்குதுங்களா? ஹவ் இஸ் த விண்ட்? முதல் ஏன் வண்டி சத்தமே பயங்கரமாக தான் கேட்கும். ஹவ் இஸ் பாருங்கள். That's all guys. This is a that 3 level noise cancellation. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து எந்த விதமான மைக்கும் மாட்டாமல் ஃபோன்லேருந்து நான் பேசுகிறது கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இந்த வயர்டு மைக் இருக்குல்ல, அதுலேருந்து ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம வாங்கின ஜெனரோ J13 ஒயர்லெஸ் மைக்லேருந்து நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹவ் இஸ் இட்? நல்லா இருக்கா மைக் டெஸ்ட்? இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணுன்னா இதோட ப்ரோஸ் என்னென்னா, இது வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் 20 மீட்டர்ஸ் வரைக்கும் ரிசப்ஷன் நல்லாயிருக்கு. அண்ட் 3 லெவல்ஸ் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. பட் நான் பேசும்போது ஒரு சவுண்டு வரும்ல, காற்றடிக்கும்ல, அந்த காற்றடிக்கிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் அதுக்கு நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். இவருக்கான் பார்த்தீங்களா, வின் ஃபில்டர் கழட்டி நான் இவனுக்கு போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, எம்ஜிஆர் தொப்பி. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். ஒரு நிமிஷம் இருக்க, தேட்ஸ் ஆல் ஒன்றே கிளம்பிடாதீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, சொல்லிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்சைட் அப்படின்ற ஒரு கேமை வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும் இந்த கேமு. நீங்கள் வேணா இப்போவே கூட ஆப் ஸ்டோரில், ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள். அண்ட் அது போக நம்ம வீடியோ முடியும் போதெல்லாம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் ட்ரை பண்ணாதானே 2031 சிஎம் ஆயிட முடியும். நம்ம சாணி மேலே விழுந்தாலும் சரி, சாணி நம்ம மேலே விழுந்தாலும் சரி, நாற்றம் வந்து நமக்கு தான். இப்போ நான் இங்கே சாணின்னு குடிப்படுறது என்னென்னா நெகட்டிவிட்டி, தேவையில்லாத விஷயம், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள், இதெல்லாம் நம்ம மேலே விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் டென்ஷன். சாணி யார் மேலே அடிக்க வேண்டாம், யாரும் சாணி எடுத்து உங்கள் மேலே அடிக்க வந்தா. That's all guys. See you on the next video of இது சீரிஸ் பேர்லாம் வைக்கல, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அதை இன்சைட் கேம் பார்ப்போம். பை.